மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. இன்னைக்கு நம்ம ஒரு கொக்கு அதிகமான நம்பிக்கை வச்சு அவமானப்பட்டதை பற்றி ஒரு குட்டி கதை மூலமா பார்க்கலாம். முன்னொரு காலத்தில் கூட்டமாக கொக்குங்க வாழ்ந்துட்டு வந்துச்சு. அது ரொம்ப காலமாக காட்டோட இன்னொரு பகுதியில் இருந்துச்சு. அப்போது திடீர்னு காட்டில் தீ வந்ததுனால அதுங்களுக்கு சாப்பாடும் இல்லை, குடிக்க தண்ணியும் இல்லாமல் போயிடுச்சு. வேற ஒரு புது இடத்துக்கு போக நேரம் வந்துச்சு. அப்படி முடிவு பண்ணதுனால அந்த கூட்டம் வானத்தில் ஒன்றா பறந்துச்சு. அது பார்க்க கண் குளிர காட்சியாக இருந்துச்சு. மேகத்துக்கு நடுவில் பறந்துச்சு. அந்த கூட்டம் நிறைய சாப்பாடும் தண்ணியும் இருக்கிற புது நிலத்தை தேடி பறந்துச்சு. கொஞ்சம் நேரம் ஆனதும் அந்த கொக்குக்கெல்லாம் ரொம்ப நேரம் பயணம் பண்ணதுனால பசி எடுத்தது. அந்த கொக்கு உணவை தேட ஆரம்பிச்சத நேரத்தில் வில்னு ஒரு கொக்கு கீழே நதி பக்கத்தில் ஒரு நாரையை பார்த்துச்சு. அந்த நாரை மெதுவாக அந்த தண்ணிக்கு மேலே பறந்து நிறைய மீன்கள் பிடிச்சிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு. அங்கே ஒரு நாரை மீன்கள் பிடிச்சிக்கிட்டு இருக்கு, நான் அதை போய் சந்திக்கிறேன்னு கொக்கு சொல்லிச்சு. வில் கீழே பறந்து போய் அந்த நாரைக்கிட்ட, ஹலோ, இந்த மீன்கள் ருசியானது, நீ கொஞ்சம் இதை சாப்பிட்டு பாருன்னு நாரை சொல்லிச்சு. வில் கீழே வந்து ஒரு மீனை பிடிச்சி சாப்பிட்டு பார்த்துச்சு. அந்த நாரை சொன்ன மாதிரி ரொம்ப ருசியா இருந்துச்சு. அப்போ அந்த நாரை, நான் உன்கிட்ட சொன்னேன்ல, உனக்கு ஒன்று தெரியுமா, நான் பந்தம் கட்டுறேன், என்னால் உன்னை விட அதிகமாக மீன்கள் சாப்பிட முடியும், உன்னால் முடியாது. அதுக்கு வில், என்ன, என்னால் நிச்சயமாக முடியும், எல்லா பறவைகள் மாதிரியே. அப்போ அந்த நாரை, ஓ அப்படியா, நான் பார்க்குறேன், நான் உனக்கு சவால் விடுறேன், உன்னால் கொத்த மீனை பிடிச்சி அதை அப்படியே சாப்பிட முடியுமா, பார்க்கலாம் யார் அதிகமாக பிடிக்கிறாங்கன்னு. உன்னால் இதை பண்ண முடியாதுன்னு சொல்லிச்சு. அதுக்கு வில், பாரு, நான் முன்னாடியே ஒரு மீனை சாப்பிட்டுட்டேன், இங்கே என்னை சுற்றி மீன் நிறைய இருக்கு, நான் எப்படி அதை பிடிக்கிறேன்னு உனக்கு காட்டுறேன்னு சொல்லிச்சு. வில் கீழே நதியில் போயிட்டு ஒரு பெரிய மீனை அதை வாயால் பிடிச்சது. அது ஒரு அருமையான செயல். அது திரும்பி வரும்போது அந்த 2 சின்ன மீன் நதியில் விளையாடிட்டு இருந்ததை பார்த்துச்சு. வில் அந்த பெரிய மீனை வாயில வச்சுட்டே அந்த 2 சின்ன மீனை பிடிக்க முடியும்னு நினைச்சது. வாயில அந்த பெரிய மீனை பத்திரமா வச்சுட்டு அந்த சின்ன மீன்கள் பிடிக்க கீழே போச்சு. அப்போ வாயில இருந்த பெரிய மீன் வழுக்க விழுந்துச்சு. வில் ரொம்ப வருத்தத்தோட அந்த நாரை கிட்ட பறந்து போச்சு. பாரு, உன்னால இத கூட பண்ண முடியல, இது சரியில்லை, அந்த பெரிய மீன் வழுக்கி விழுந்துடுச்சுன்னு அந்த கொக்கு சொல்லுச்சு. நடந்ததெல்லாம் சரிதான் நண்பா, உன்னோட அழகால நிறைய மீன்கள் ஒரே சமயத்துல பிடிக்க முடியாது, நீ உன்னால பண்ண முடியாததை முயற்சி செய்யக்கூடாது, நீ உன்னால் பண்ண முடியாததை பண்ண முடியும்னு நினச்சதுனால உன்கிட்ட இருந்த ஒரு மீனையும் இழந்துட்ட, அது சரி, உன்னை நான் அப்புறமா பார்க்குறேன் நண்பா. அந்த நாரை சிரிச்சுக்கிட்டே வில்லு கொக்குக்கு விலை கொடுத்துட்டு போயிடுச்சு. இதை பார்த்த மற்ற கொக்குங்க வில்ல மேலே கூப்பிட்டு அதுங்களோட சேர்ந்துக்க சொல்லிச்சு. வில்லுக்கு அவமானத்தினால அது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த கொக்குங்க கூட சேர்ந்து ரொம்ப நேரம் பசியோடு இருந்துச்சு. இந்த கதையில் நீதி என்னன்னா, அதிக நம்பிக்கை வச்சா உங்களை அது காலை வார விட்டுரும், உங்களால் செய்ய முடிஞ்சதை மட்டும்தான் முயற்சி பண்ணும்.